لا إله إلا الله لا إله إلا الله لا إله إلا الله محمد رسول الله أبدأ باسم الواحد حمدا له بالعابد صلى على محمد والآل وسلام الله أدعوك يا مولا لنا بأهل بدر بدرنا محمد نبينا صل عليه يا الله. السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله رب العالمين، الصلاة والسلام على خاتم النبيين وعلى آله الطيبين وأصحابه الطاهرين والمسلمين والمؤمنين كلهم أجمعين، أما بعد، فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا إذا نودي للصلاة من يوم الجمعة فسعوا إلى ذكر الله وذروا البيع. وقال نبينا صلى الله عليه وسلم: من ترك صلاة جمع تهاونا طبع الله على قلبه. صدق الله العلي العظيم وصدق رسول النبي الكريم، ونحن على ذلك من الشاهدين والشاكرين. الحمد لله رب العالمين. புகழ் அனைத்தும் வல்ல இறைவன் அல்லாஹ் ஒருவனுக்கு சொந்தமானது. அருமைநாயகம் முஹம்மது முஸ்தபா ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்கள் காட்டி தந்த வழிமுறையின் பிரகாரம் தன்னை வாழ்க்கையை அமைத்துக் கொண்டு ஈருலகத்திலும் வெற்றி பெற்ற உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபா தாபிஈன்கள், வலிமார்கள், சுஹதாக்கள், சாலிஹீன்கள், நாதாக்கள், நல்லோர்கள், நம்மவர்கள், நம்முடைய குடும்பத்தார் அனைவர் மீதும் அல்லாஹ்வின் அன்பும் அருளும் என்றென்றும் நிலையாக நிலைத்து நிரந்தரமாக உண்டாகட்டுமாக. ஆமீன். கனிமின் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபை, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா முதலாவதாக நம்மின் மீது பேருபகாரம் செய்து விட்டான். அல்லாஹ்வுடைய இல்லத்தில் அல்லாஹ்வை பற்றி பேசக்கூடிய கேட்கக்கூடிய பாக்கியத்தை, நம்முடைய நேரங்களில் காலங்களில் இறைவனுடைய இல்லத்தில் கழிக்கக்கூடிய அந்த பாக்கியத்தை எல்லாம் நமக்கு தந்திருக்கின்றான். ஜும்மாவுடைய நாள் யார் முதலாவதாக ஜும்மாவுக்கு தயாராக வருகின்றார்களோ ஒட்டகம் குர்பானி கொடுத்த நன்மை எல்லாம் தருகின்றான். அடுத்து வரக்கூடியவர்களுக்கு மாடு, அடுத்து வரக்கூடியவர்களுக்கு ஒட்டகம், இப்படியாக வரிசையாக படித்தரங்களை எல்லாம் அமைத்து வைத்திருக்கின்றான். நமக்கு பின்னால் வரக்கூடிய நபர்களை காட்டிலும் நாம் முன்வந்ததின் காரணமாக, முற்கொட்டிய பள்ளிவாசலுக்கு வந்ததின் காரணமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதிக நன்மைக்குரியவர்களாக அல்லாஹ் நாட்களிருக்கின்றான். இந்த நன்மை மறுமை வரை நிலைத்திருக்க செய்வானாக. அருமையானவர்களே, ஜும்மா என்பது
இந்த சமுதாயத்தில் கொடுக்கப்பட்ட மிகப்பெரிய ஒரு பாக்கியமாக இருக்கின்றது. இன்னும் சொல்ல போனால் அல்லாஹ்வினால் ஏற்பாடு செய்யப்பட்டு நமக்காக வேண்டி ஒதுக்கப்பட்ட ஒரு நாளாக இருக்கின்றது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எல்லா வஸ்துக்களையும் சமமாக படைத்திருந்தாலும் கூட, எல்லா படைப்புகளும் அல்லாஹ்வுடைய படைப்பாக இருந்தாலும் கூட, ஒவ்வொரு படைப்புகளிலும் தனி சிறப்பிற்குரிய ஒரு விஷயத்தை அல்லாஹ் ஒதுக்கி வைத்திருக்கின்றான். சிலதை அந்த படைப்பில் குறிப்பாக கண்ணியமானதாக ஆக்கி வைத்திருக்கின்றான். சிலதை அந்த படைப்பில இழிவுக்குரியதாக அல்லாஹ் ஆக்கி வைத்திருக்கின்றான். எல்லா படைப்புகளும் அல்லாஹ்வுடைய படைப்பாக இருந்தாலும் கூட சில படைப்புகள் கண்ணியத்திற்குரியதாக, கண்ணியம் வாய்ந்ததாக, சில படைப்புகள் இழிவுக்குரியதாக, கேவலத்திற்குரியதாக இருக்கின்றது. இவைகளை கொண்டு நாம் படிப்பினை பெற வேண்டும், என்னுடைய வாழ்க்கையை உயர்ந்த தரங்களில் நாம் உயர்த்த வேண்டும் என்பதற்காக வேண்டிதான் அல்லாஹ் இந்த நிலைகள் அல்லாஹ் உருவாக்கி வைத்திருக்கின்றான். மனித படைப்பை எடுத்து பார்த்தாலும் கூட அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எல்லா மனிதரையும் அல்லாஹ் ஒன்றால் போல் படைத்திருந்தாலும் கூட, ஒரே கண்கள் தான், ஒரே மூக்குகள் தான், ஒரே முகம்தான், கை கால்கள் அனைத்தும் ஒன்று போல் இருக்கின்றது, எல்லாம் இருந்தாலும் கூட சிலர்களை காட்டிலும் அல்லாஹ் சிலரை உயர்த்தி வைத்திருக்கின்றான். ஜாதிகளை கொண்டு, இனத்தை கொண்டு அல்ல, அல்லாஹ் சொல்கின்றான் தக்வாவை கொண்டு உங்களில் சிலர் சிலரை காட்டிலும் உயர்ந்தவர்கள். அல்லாஹ் தன்னிடத்திலே கண்ணியமானது என்பதாக யாரை கூறுகின்றான் என்றால், யாருடைய உள்ளத்திலே இறையச்சம், இறை பக்தி, இறைவனுக்கான அந்த பக்தி யாருக்கு அதிகமாக இருக்கின்றதோ அவர்கள் தான் உங்களில் சிறந்தவர்கள் என்பதாக. இன் அக்ரமக்கும் இன்தல்லாஹி அத்தகாக்கும், உங்களில் அல்லாஹ்விடத்தில் சிறந்தவர்கள் யார், அவர்கள் தான் தக்வா உடையவர்கள் என்பதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மனித வர்க்கத்தில் உயர்ந்த வர்க்கமாக தக்வா உடையவர்களை அல்லாஹ் சொல்கின்றான். அதிலும் குறிப்பாக நபிமார்களை, ரசூல்மார்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மனித வர்க்கத்தில் புனிதர்களாக அல்லாஹ் உருவாக்கி வைத்திருக்கின்றான். முதலாவதாக நபிமார்கள், அதற்கும் மேலாக ரசூல்மார்கள், அதற்கும் மேலாக அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சய்யிதுல் அன்பியா, நபிமார்களுக்கு எல்லாம் தலைவராக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மனித குலத்திலேயே உயர்ந்தவராக, உயர்ந்து படைப்பாக அல்லாஹ் படைத்து வைத்திருக்கின்றான். அதே போன்று நாட்களை, மாதங்களை நாம் எடுத்து பார்த்தால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கின்றான், உலகம் படைக்கப்பட்ட நாள் முதல், உலகம் படைக்கப்பட்ட அந்த நாள் முதல் மாதங்கள் என்பது 12ஆக இருக்கின்றது. 12 மாதங்களும் அல்லாஹ்வினால் ஏற்பாடு செய்யப்பட்ட மாதமாக இருந்தாலும் கூட சிறப்பிற்குரிய 4 மாதங்கள் எல்லாம் தனியாக வைத்திருக்கின்றான். உண்மையாவலே மாதங்களில் 4 மாதங்களை, 12 4 மாதங்களை சிறப்பிற்குரிய மாதம் என்பதால் அல்லாஹ் ஆக்கி வைத்ததை போன்று ஒவ்வொரு மாதங்களில் 4 வாரங்களை எல்லாம் வைத்து, ஒவ்வொரு வாரத்திற்கும் 7 நாட்களை வைத்து, 7 நாட்கள் ஒரு நாளை சிறப்பிற்குரிய ஒரு நாளாக அல்லாஹ் இந்த ஜும்மாவுடைய நாளை அல்லாஹ் ஆக்கி வைத்திருக்கின்றார். உண்மையாவலே ஹதீஸில் இப்படி வருகின்றது, சிறப்பிற்குரிய 3 நாட்கள் யௌமுல் ஜுமா, யௌமுல் சபத், யௌமுல் அஹத், அதாவது வெள்ளிக்கிழமை, சனிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த 3 நாட்களில் எது சிறப்பாக இருக்குமோ, 3ம் சிறப்பிற்குரியதான், அதிலும் மிகவும் சிறப்பிற்குரியதாக ஜும்மாவுடைய நாளை இந்த உம்மத்திற்கு, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத்திற்கு அல்லாஹ் ஒரு பாக்கியமாக தடுத்து வைத்திருந்தார். யஹூதிகள், நஸாரிகளுக்கு சனிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை அல்லாஹ் சிறப்பிற்குரியதாக ஆக்கினான். அவர்களை விட்டு இந்த ஜும்மாவுடைய நாளை தூரமாக ஆக்கினான். ஏனென்றால் இது உம்மத்தே முஹம்மதியா, அரபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத்திற்கு கிடைக்க பெற வேண்டும் என்று காரணி அந்த நாளை அவர்கள் தேர்ந்தெடுப்பதை விட்டும் அவரை கொடும்போக்காக அல்லாஹ் ஆக்கிவிட்டார் என்பதாக ஹதீஸில் வருகின்றது. அவர்கள் நினைத்திருந்தால் ஜும்மாவுடைய நாளை சிறப்பிற்குரிய நாளாக, வணக்கங்கள் அதிகமாக செய்யக்கூடிய ஒரு நாளாக எடுத்திருக்கலாம். ஆனால் அல்லாஹ் அந்த விஷயத்திலே அவருடைய சிந்தனை அல்லாஹ் தூரமாக்கி விட்டான். சனிக்கிழமை சிலரும், ஞாயிற்றுக்கிழமை சிலரும் எடுத்துக்கொண்டார்கள். அல்லாஹ் இந்த உம்மத்திற்கு, நமக்கு ஜும்மாவுடைய நாளை, வெள்ளிக்கிழமையுடைய இந்த நாளை சிறப்பிற்குரிய ஒரு நாளாக அல்லாஹ் இந்த உம்மத்திற்கு அறிவித்து தந்தான். அதுவே மிகப்பெரிய ஒரு பாக்கியமாக இருக்கின்றது. உண்மையாவலே ஜும்மாவுடைய நாள் என்று இதனுடைய சிறப்பை பற்றி ஹதீஸில் இப்படி வருகின்றது. அல்லாஹ்விடத்திலே இந்த நாளுக்குரிய கண்ணியம் எப்படிப்பட்ட கண்ணியம் என்றால், நமக்கெல்லாம் தெரியும், ஈதுல் ஃபித்ர், ஈதுல் அல்ஹா, 2 பெருநாள்கள் நம்முடைய வாழ்க்கையில் சந்தோஷங்களை அதிகமாக அனுபவிக்கக்கூடிய ஒரு நாள். ரமலான் முழுவதும் நோன்பு நோட்டுவிட்டு பெருநாளை எதிர்பார்த்து நாம் இருந்து கொண்டிருப்போம். 27 பிறை முடிந்துவிட்டால் மீதம் இருக்கக்கூடிய அந்த 2-3 நாட்கள்
கழிந்து செல்வது மிகவும் தாமதமாக தெரியும், மிகவும் சிரமமாக நமக்கு தெரியும். ஏனென்றால் நமக்கு ரமலான் செவ்வாயுடைய பிறை எப்பொழுது தெரியுமோ, பெருநாள் எப்பொழுது வருமோ என்ற ஆர்வத்தில், பெருநாளுடைய எதிர்பார்ப்பின் காரணமாக அந்த 2-3 நாட்கள் தாமதமாக செல்வதை போன்று தோணலாம். எல்லா நாட்களை போன்றும் அதுவும் 24 மணி நேரங்கள் தான். ரமலானுடைய பிறை 27 நோன்புகளை நோட்டு விட்டோம், பெருநாளுக்கு இன்னும் 2-3 நாட்கள் தான் இருக்கின்றது. ஆனால் அந்த 2-3 நாட்கள் நாம் ரமலான் அந்த பெருநாளை எதிர்பார்ப்பதன் காரணமாக, நோன்பு பெருநாளுடைய அந்த நாளை எதிர்பார்ப்பதன் காரணமாக அந்த எதிர்பார்ப்பு நமக்கு தாமதமாக காட்டுகின்றது. அருமையாளே, நாம் ஏதேனும் ஒரு விஷயத்தை எதிர்பார்த்திருந்தால், நாளை காலை நாம் ஒருவரை சந்திக்க வேண்டும், அவர் என்னை வர சொல்லிவிட்டார், எனக்குண்டான தேவைகள் அதிகமாக இருக்கின்றது, அந்த தேவையை அந்த ஒரு நபரே பூர்த்தி செய்வதாக வாக்கு கொடுத்து விட்டார். மறுநாள் காலை அதிகாலையிலே 6 மணிக்கோ அல்லது 7 மணிக்கோ நாம் அவரை சந்திக்க வேண்டும் என்ற எண்ணம் நேரம் முடிவு செய்யப்பட்டு விட்டால் நம்முடைய உள்ளங்கள் அதை பற்றி சிந்தித்துக் கொண்டே இருக்கும். அந்த ஒரு இரவு நமக்கு கழியவே கழியாது. தூக்கம், சரியான தூக்கம் இருக்காது. எழுந்திருத்து பார்ப்ப நேரம் என்ன ஆனது என்ன என்பார். ஏனென்றால் சீக்கிரமாக புறப்பட்டால் தான் அவர் சொன்ன நேரத்திலே நமக்கு செல்ல முடியும். முன்கூட்டி நாம் போய் இருக்க வேண்டும் என்றுக்கானே அந்த தேவையை நாம் அவர் நமக்கு பூர்த்தி செய்வதாக சொல்லிவிட்டாரே, அந்த தேவையை நாம் அவரிடத்திலிருந்து பூர்த்தி செய்து கொள்ள வேண்டும் என்றுக்காகவே அந்த ஆர்வம் அந்த இரவை நமக்கு நீளமானதாக காட்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதே போன்ற இந்த 2 பெருநாட்கள், ஈதுல் ஃபித்ர், ஈதுல் அத்ஹா, இது எவ்வளவு பெரிய கண்ணியமான நாட்கள் என்பது நமக்கு தெரியும். ஆனால் அதை விட சிறப்பிற்குரிய ஒரு நாள் என்பதாக, அல்லாஹ் தன்னிடத்தில் கண்ணியமான நாள் என்பதாக இந்த ஜும்மாவுடைய நாளை அல்லாஹ் சொல்லியிருக்கின்றான். ஹதீஸில் எப்படி வருகின்றது? பெருநாளை காட்டிலும், அதாவது ஈதுல் ஃபித்ர், ஈதுல் அத்ஹா 2 பெருநாட்களை காட்டிலும் இந்த ஜும்மா என்னிடத்தில் கண்ணியமானது. பெருநாள் சிறப்புக்குரியதான், ஆனால் அதை விட இந்த ஜும்மா இருக்கின்றது என்னிடத்தில் மிக கண்ணியமானது என்பதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சுட்டி காட்டுகின்றான். ஹதீஸில் எப்படி வருகின்றது? என்னுடைய உம்மத்துடைய பெருநாள் ஒவ்வொரு வாரம் வரக்கூடிய ஜும்மாவாக இருக்கின்றது. என்னுடைய உம்மத்துடைய பிறநாள் ஒவ்வொரு வாரமும் வரக்கூடிய அந்த ஜும்மாவுடைய நாளாக இருக்கின்றது என்பதாக ஹதீஸில் இப்படி வருகின்றது. சமுதாயத்துக்கெல்லாம் வருடத்தில் 2 தடவை 3 தடவை பெருநாள் என்றால் சொல்லலாம். ஆனால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு மட்டும்தான் வாரந்தோறும் ஒவ்வொரு ஜும்மாவை பெருநாளுக்குரிய ஒரு நாளாக, சந்தோஷமாக மக்கள் எல்லாம் கூடக்கூடிய, ஒன்று சேரக்கூடிய ஒரு நாளாக அல்லாஹ் ஆக்கி தந்திருக்கின்றான். அதற்காக வேண்டிதான் முந்தைய காலத்தில் எல்லாம் பார்த்தால் பல பள்ளிகள் இருக்கும் ஒரு ஊரிலே, ஆனால் ஜும்மா பள்ளி என்பதாக ஒரே ஒரு பள்ளி மட்டும்தான் இருக்கும். மற்ற பள்ளி எல்லாம் சிறு சிறு பள்ளிகளாக இருக்கும். ஜாமியா, மஸ்ஜித், எல்லா பள்ளிகளும் பரதான தொழுகையில் தொழுதாலும் கூட ஜும்மாவுக்கென்று ஒரு குறிப்பிட்ட பள்ளியை முடிவு செய்து ஊரில் இருக்கக்கூடிய அத்தனை மக்களும் ஜும்மாவுடைய நாள் அன்று பெருநாளுக்கு எப்படி ஈதுகாவில் ஒன்று செய்கின்றமோ அதே போன்று பெருநாள் அன்று அந்த ஜும்மாவுடைய பள்ளிவாசலிலே, ஜாமியா மஸ்ஜிதிலே எல்லோரும் ஒன்று சேர்வார்கள். தனக்கு மத்தியில் அன்பை பரிமாறிக்கொள்வதற்காக வேண்டி, நம்முடைய ஒற்றுமையை வெளிப்படுத்தி காட்டுவதற்காக வேண்டி ஒரு கால சூழ்நிலை இருந்தது. உண்மையாக கண்ணியமான ஒரு நாள் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த நாளை தந்திருக்கின்றான். அதற்காக வேண்டிதான் பெருநாள் அன்று எப்படி நாம் குளித்து விட்டு சுத்தமாக பள்ளிவாசலுக்கு வருவோமோ, ஈதுகாகளுக்கு நாம் வருவோமோ, அதே போன்று ஜும்மாவுடைய நாள் அன்று பரதான குளிப்பை நாம் எப்படி குளிப்போமோ அதே முறை போன்று ஜும்மாவுடைய சுன்னத்தான குளிப்பை நாம் குளிக்க வேண்டும். ஒரு மனிதனுக்கு ஜனாபத் ஏற்பட்டு விட்டது, குளிப்பு கடமையாகிவிட்டது, அந்த நிலையில் அவர் எப்படி குளிப்பாரோ அதே குளிப்பை போன்றுதான் ஜும்மாவுடைய தினத்தன்று அந்த சுன்னத்தான குளிப்பையும் பரதான குளிப்பை போன்று முழுமையாக இருக்க வேண்டும். வாய் கொப்பளித்து நாசிக்கு நீர் செலுத்தி ஒது செய்த நிலையில் உடல் முழுவதையும் தண்ணீரால் நனைத்து நன்றாக தேய்த்து குளிக்க வேண்டும். அது மட்டுமல்ல, பெருநாள் அன்று நாம் எப்படி புத்தாடைகள் அணிவோமோ, அதாவது நம்ம இடத்தில் இருக்கக்கூடிய சிறந்த ஆடைகளில் சிறந்த ஆடையாக இருக்கிற ஆடை அணிகின்றோமோ அதே போன்று ஜும்மாவுடைய நாள் அன்று நம் இடத்தில் இருக்கக்கூடிய சிறந்த ஆடைகளை அணிய வேண்டும். அதுவும் போக அழகான முறையான ஆடையை நாம் அணிய வேண்டும். அறிஞர்களே, இதெல்லாம் மார்க்கம் நம்ம கற்றுத்தருகின்றது. அதே போன்று தன் இடத்தில் இருக்கக்கூடிய அத்தர்களில் நறுமணங்களில் உயர்வான நறுமணத்தை நாம் பூசிக்கொண்டு பள்ளிவாசலுக்குள்ளாக வர வேண்டும். இது ஜும்மாவுடைய உசூலாக இருக்கின்றது. மார்க்கம் நமக்கு கற்றுத்தருகின்றது. நீங்கள் ஜும்மாவிற்கு வரும் பொழுது அழகான ஆடை மட்டும் போதாது, நறுமணங்கள் கமல நீங்கள் வர வேண்டும். அதற்கும் மேலாக சொல்கின்றது மார்க்கம், ஜும்மாவுடைய நாள் அன்று நீங்கள் முதல் நபராக வருவதற்கு முயற்சிக்க வேண்டும்.
இப்பொழுதுதான் பாங்க சொல்லியிருக்கின்றார்கள், இன்னும் பயான் ஆரம்பிக்கவில்லை. இதற்கு பின்பதாக சுன்னத்திற்குள்ளான நேரம் இருக்கின்றது. அதற்கு பின்பதாக குதுபாக்கள் ஓதுவார்கள், 2 குதுபாக்கள் ஓதுவார்கள். அதற்கு பின்பதாக காமத் சொல்லுவார்கள். பாங்கு சொல்லப்பட்டு விட்டது பரவாயில்லை, பயான் தொடங்கினாலும் பரவாயில்லை. குதுபாவுடைய ஆரம்பத்தில் நாம் சென்றால், நம்முடைய வீட்டிலிருந்து நாம் புறப்பட்டால் 2வது குதுபாக்குள்ளாக நாம் பள்ளிவாசலுக்குள்ளாக சென்று விடலாம். அல்லது இமாம் சலாம் கொடுப்பதற்கு முன்பதாக நாம் ஜும்மாவில் போய் சேர்ந்து விடலாம் என்பதாக எண்ணிக்கொண்டு, வேலைகள் இல்லாமல் இருந்தும் கூட பலர் வீட்டில் அமர்ந்து கொண்டிருக்கின்றார்கள். நேரம் அவருக்கு தெரியும், சரியாக 1:30 மணிக்கு பயான் முடியும். 5 நிமிடம் 10 நிமிடம் கழித்து தான் குதுபா ஆரம்பிப்பார்கள். அதுக்கு ஒரு 10 நிமிடம் ஆகிவிடும், 15 நிமிடம் ஆகிவிடும். நாம் 1:30 மணிக்கு கிளம்பினால் சரியாக குதுபாவில் சென்று விடலாம் அல்லது ஜமாத்தில் சேர்ந்து விடலாம் என்று எண்ணிக்கொண்டு ஒரு வீட்டில் எந்த ஒரு காரியமும் இல்லை என்றாலும் கூட பள்ளிவாசலுக்கு வராமல் வீட்டிலே அமர்ந்திருப்பார்கள். அப்படியும் பலரை நாம் பார்க்கதான் செய்கின்றோம். இன்னும் சிலர் இருக்கின்றார்கள், பாங்கு சொல்லவில்லை என்றாலும் பரவாயில்லை, ஜவால் ஆகிவிட்டது, ஜும்மாவுடைய நேரம் வந்துவிட்டது, பாங்கு சொல்வதற்கு முன்பதாக பள்ளிவாசலில் முதல் நபராக நான் தான் இருக்க வேண்டும் என்பதாக அமல்களின் மீது ஆர்வம் கொண்டவர்களாக, நன்மை எதிர்பார்த்தவராக பள்ளிவாசலுக்கு விரைந்து வரக்கூடிய நபர்களை பார்க்கலாம். பெரும்பாலும் முதியவர்களாக இருப்பார்கள். அன்றைய காலகட்டத்தில் யார் முதியவர்களாக இருந்தார்கள்? அமல்களின் மீது ஆர்வம் உள்ளவர்கள் முதியவர்களாக இருக்கின்றார்கள். அருமையாளே, வாலிபர்களை காட்டிலும் வயதானவர்கள் தான் பள்ளிக்கு முதலாவதாக வருகின்றார்கள். முன்பு சொன்னோம், யார் மஸ்ஜிதுகளுக்கு ஜும்மாவுடைய நாளில் முதலாவதாக வருகின்றார்களோ ஒட்டகத்துடைய நன்மை அல்லாஹ் குர்பானி கொடுத்த நன்மை எல்லாம் பெறுகின்றார். ஜும்மா என்பது இந்த உம்மத்திற்கு கிடைத்த ஒரு பாக்கியமாக இருக்கின்றது. அது மட்டுமல்ல, ஜும்மாவுடைய நாள் அன்று மற்ற அமல்களை காட்டிலும் வியாழனுடைய மகரிபு முதல் ஜும்மா நாள் வெள்ளிக்கிழமையினுடைய அசர் வரையிலும் மகரிப் வரையிலும் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது ஸலவாத்துகள் நாம் அதிகமாக ஓதிக்கொண்டே இருக்க வேண்டும். அல்லாஹ்வை திக்ர் செய்தாலும் கூட குறிப்பாக இந்த ஜும்மாவுடைய நாள் அன்று அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது நாம் அதிகமாக ஸலாத்து சொல்வது ஒரு குறிப்பிட்ட ஒரு அமலாக இருக்கின்றது. இன்னல்லாஹ வ மலாயிகத்துஹு யுஸல்லூன அலன் நபி யா அய்யுஹல்லதீன ஆமனூ ஸல்லூ அலைஹி வ ஸல்லிமூ தஸ்லீமா. அருமையானவர்களே, நாம் சிந்திக்க வேண்டும், அல்லாஹ்வை திக்ர் செய்வதுதான் மிக பெரும் ஒரு அமல். 2 தினங்களுக்கு முன்பதாக கூட நாம் படித்தோம் ஹதீஸ் கிதாபிலே, திக்ர்களில் சிறந்தது லா இலாஹ இல்லல்லாஹ், துஆக்களில் சிறந்தது அல்ஹம்துலில்லாஹ். எல்லா திக்ர்களை காட்டிலும் சிறந்தது லா இலாஹ இல்லல்லாஹ், அல்லாஹ் ஒருவனை தவிர வேறு இறைவன் இல்லை என்பதாக சொல்வதுதான். ஆனால் அந்த அல்லாஹ்வே சொல்கின்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ இன்னல்லாஹ மலாயிகத்துஹு யுஸல்லூன அலன் நபி யா அய்யுஹல்லதீன ஆமனூ ஸல்லூ அலைஹி வ ஸல்லிமூ தஸ்லீமா. ஈமான் கொண்ட மக்களே, நீங்கள் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது ஸலவாத் ஓதுங்கள் என்பதாக அல்லாஹ் கட்டளையுடைய வாக்கியத்தை கொண்டு, அதாவது நீங்கள் ஓதிதான் ஆக வேண்டும். அல்லாஹ்வும் ஸலவாத் ஓதுகின்றான், மலக்குமார்களும் ஸலவாத் ஓதுகின்றார்கள். இது ஜும்மாவுடைய நாள் என்ற சுன்னத்தாக இருக்கின்றது. அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி ஸலவாத் ஓதுவது, ஸலவாத் ஓதினால் என்ன பாக்கியம் நமக்கு கிடைக்கப் போகின்றது என்று எடுத்து பார்த்தால், யார் நபிகளார் மீது அதிகமாக ஸலவாத்துகள் ஓதுகின்றார்களோ நாளை மறுமையிலே யாரும் யாருக்கும் ஷஃபாத்து செய்ய முடியாது. ஆனால் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷஃபாத்தை பெறக்கூடிய நபர்கள் கொஞ்ச நபர்கள் தான். யார் அதிகமாக நபிகளாரின் ஸலவாத்து ஓதுவார்களோ அல்லாஹ் அவர்களுக்கு நபிகளாரின் ஷஃபாத்துடைய பாக்கியத்தை அல்லாஹ் தருகின்றார். நபியுடைய சிபாத்திற்கு நாம் ஆளாக வேண்டும் என்றால் நபிகளாரின் மீது அதிகமாக ஸலவாத்துகள் ஓத வேண்டும். ஸலவாத்துகளை அதிகமாக செய்யக்கூடிய ஒரு நாளாக இருக்கின்றது. அது மட்டுமல்ல, இந்த ஜும்மாவுடைய நாள் என்று இன்னொரு சிறப்பு அமல், வியாழனுடைய மகரிபு முதல் வெள்ளி மகரிபு வரையிலும் உள்ள நேரங்களில் ஒரு நேரம் மறைக்கப்பட்டுள்ளது. எப்படி லைலத்துல் கத்ர் இரவு மறைக்கப்பட்டதோ அதே போன்று வியாழனுடைய மகரிபிலிருந்து, அதாவது வெள்ளிக்கிழமை பிறையிலிருந்து வெள்ளிக்கிழமை மகரிபு வரையிலும் ஒரு நேரம் மறைக்கப்பட்டுள்ளது. அந்த நேரத்தில் நாம் அல்லாஹ்விடத்தில் கையேந்தி துஆ செய்து விட்டால் கண்டிப்பாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த துஆவை அங்கீகரிக்கின்றான் என்பதாக திரை இல்லாமல் தடை இல்லாமல் கபூல் செய்யப்படுகின்றது. நாம் எதை கேட்டாலும் அல்லாஹ் கொடுக்க தயாராக இருக்கின்றான். அப்படிப்பட்ட ஒரு நேரம் இருப்பதாக அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய ஹதீஸில் சொல்லி காட்டியிருக்கின்றார்கள். அப்படிப்பட்ட ஒரு பாக்கியம் புரிந்த ஒரு நாளாக இந்த நாள் நமக்கு கிடைக்கின்றது. உலமாக்கள் சொல்கின்றார்கள், அந்த நேரம் எது என்பதா வியாழனுடைய மகரிபாக இருக்கலாம், அல்லது தஹஜ்ஜுடைய நேரமாக இருக்கலாம், அல்லது ஃபஜ்ருக்கு பின்னால் இருக்கக்கூடிய அந்த நேரமாக இருக்கலாம். இன்னும் குறிப்பாக சொல்ல போனால்
இரண்டு குதுபாக்களுக்கு மத்தியில் இமாம் அமர்வாரே, அந்த அமரக்கூடிய அந்த நேரத்தில் இந்த சிறிது நேரங்கள், சில வினாடிகள், சில நிமிடங்கள் நாம் செய்கின்ற அந்த துவாவை கண்டிப்பாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னால் ஏற்றுக்கொள்ளப்பட்டதாக ஆக்குகின்றான். ஜும்மாவுடைய பாங்குக்கும் இகாமத்துக்கும் இடைப்பட்டுள்ள அந்த நேரத்தில் நாம் செய்கின்ற அந்த துவாவை அல்லாஹ் அங்கீகரிக்கின்றான் என்பதா பல ரிவாயத்துகள், பல விஷயங்கள் இருக்கின்றது. ஆனால் அந்த நேரம் மறைக்கப்பட்டு விட்டது. ஆனால் ஜும்மாவுடைய தினத்தன்று நாம் செய்கின்ற அந்த துவா கண்டிப்பாக அல்லாஹ்வினால் கபூலாக்கப்படுகின்றது. அந்த பாக்கியத்தை அல்லாஹ் இந்த உம்மத்திற்கு தந்திருக்கின்றார். மிகப்பெரிய ஒரு பாக்கியம். இப்படிப்பட்ட பாக்கியங்கள் எல்லாம் புரிந்திருக்கக்கூடிய ஜும்மாவை நாம் பெற்றுக்கொண்டோம். ஜும்மாவிற்கு நாம் வந்து விடுகின்றோம். ஆனால் ஜும்மாவிற்கு வந்திருந்தும் கூட அதற்குண்டான அந்த பலனை நாம் முழுமையாக அடைந்து கொள்வது கிடையாது. பிள்ளைகள் எல்லாம் பள்ளிக்கூடங்களில் டூருக்காக அழைத்து செல்வார்கள். எல்லா பிள்ளைகளையும் அழைத்து செல்வார்கள். ஒரே இடம்தான் செல்வார்கள். சில பிள்ளைகள் சென்ற இடத்தில் நேரங்களை சரியான முறையில் பயன்படுத்தி கொண்டு எந்த நோக்கத்திற்காக அழைத்து சென்றார்களோ அந்த நோக்கத்தை முழுமைப்படுத்தி வருவார்கள். சில பிள்ளைகள் இப்படி இருக்கின்றார்கள், எதற்காக வேண்டி சென்றோம், எதற்காக வேண்டி வந்தோம் என்பது கூட அவர்களுக்கு தெரியாது. ஏதோ கூட்டி சென்றார்கள், போனோம், கூட்டி வந்தார்கள், வந்துவிட்டோம் என்பதாக, என்ன பார்த்தீர்கள், எதை செய்தீர்கள் என்பதாக கூட அவர்களுக்கு தெரியாது. விளையாட்டு திடங்களுக்கு கொண்டு சென்றால், அழைத்து சென்றால் அந்த பிள்ளைகள் எதெல்லாம் விளையாட முடியுமோ அதெல்லாம் அனுபவித்துக் கொள்வார்கள். அப்பேற்பட்ட பிள்ளைகள் இருக்கின்றார்கள். எதுவும் விளையாடாமல் வெறுமனையாக உணவு உண்ணுவதில், வீணான காரியங்களில் நேரங்களை கழிப்பதில் நம்முடைய நேரங்களை கழிக்கக்கூடிய பிள்ளைகளும் பார்க்கின்றோம். அதே போன்றுதான் ஜும்மாவிற்காக நாம் வந்து வருகின்றோம், வேலைகளை விடுகின்றோம். யா அய்யுஹல்லதீன ஆமனூ இதா நூதிய லிஸ்ஸலாத்தி மின் யௌமில் ஜும்ஆத்தி ஃபஸ்அவு இலா திக்ரில்லாஹி வதருல் பை. இது அல்லாஹ்வுடைய கட்டளை. அந்த கட்டளையை நாம் நிறைவேற்றுவதாக ஜும்மாவிற்காக பாங்க சொல்லப்பட்டு விட்டால் வியாபாரங்களில், தொழில்துறைகளில், குடும்ப வாழ்க்கையை, உலகத்துறை வாழ்க்கையை விட்டுவிட்டு இறைவனை நினைவு கூறுவதற்காக வேண்டி, இறை வணக்கத்தில் நாம் ஈடுபடுவதற்காக வேண்டி நேரங்களை, காலங்களை ஒதுக்கி நம்மால் முடிந்த அளவுக்கு வேகமாக வருகின்றோம். ஆனால் ஜும்மாவுடைய தினத்தன்று இந்த மஸ்ஜிதுக்குள்ளாக நாம் எந்த பலனை, எந்த நன்மைகளை அடைந்து கொள்ள வேண்டுமோ அந்த நன்மைகளை, அந்த பலன்களை அடைந்து கொள்ளாமல் இங்கிருந்து நாம் வெளியே செல்கின்றோம். முதலாவதாக பள்ளிக்குள்ளாக வரக்கூடிய நாம் சுன்னத்துடைய இஅ்திகாஃபுடைய நியத்தை நாம் வைக்க வேண்டும். அருமையானவர்களே, பள்ளிக்குள்ளாக வரும் பொழுது இஅ்திகாஃபுடைய நியத்தை நாம் வைத்து விட்டால் இங்கு அமர்ந்திருக்கக்கூடிய எல்லா நேரங்களும் முழுமையாக அமல் செய்த நன்மைகளை நமக்கு அல்லாஹ் தருகின்றான். அது மட்டுமல்ல, ஜும்மாவுடைய தினத்துடைய சிறப்பில் வருகின்றது, இமாம் குதுபா ஆரம்பிப்பதற்கு முன்பதாக பள்ளிக்குள்ளாக வர வேண்டும் என்பதாக. பள்ளிக்குள்ளாக வந்துவிட்டாலும் கூட இமாம் என்ன பேசுகின்றார், எந்த ஹதீஸை சொல்கின்றார், எந்த உபதேசத்தை செய்கின்றார் என்பதை முழுமையாக நாம் காது கொடுத்து கேட்க வேண்டும். இங்கு வந்துதான் நண்பர்களை சந்திப்பார்கள், தனக்கு மத்தியிலே பேசிக் கொண்டிருப்பார்கள். நண்பர்கள் வரவில்லை என்றால் அவருக்கு போன் செய்வார்கள், நான் வந்துவிட்டேன், நீ வரவில்லை என்பதை அழைப்பார்கள். உள்ளே அமர்ந்து கொண்டு உலகத்துறை காரியங்கள் ஈடுபட்டுக் கொண்டிருப்பார்கள். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். சென்னையில நாம் கேள்விப்படக்கூடிய விஷயங்கள், பல பள்ளிகளில் மாடிகளில் சொல்லக்கூடிய வசதி இருக்கும். பல வாலிபர்கள் மாடிக்கு மேல அமர்ந்து கொண்டு கீழே இமாம் பயான் செய்து கொண்டிருப்பார். மைக்கின் மூலமாக மேலே கேட்கும். ஆனால் மேலே அமர்ந்து கொண்டு மொபைல் போனிலே கேம் விளையாடி கொண்டிருக்கின்றார்கள். உலகத்துடைய காரியங்களில் ஈடுபட்டுக் கொண்டிருப்பார்கள். பள்ளிக்குள்ளாக வந்து விட்டால் வீண் காரியங்கள், வீணான விஷயங்களை பேசுவதும் கேட்பதும் பாவமாயிருக்கின்றது. வீணான காரியங்களில் நம்முடைய நேரங்களை, காலங்களை செலவழிப்பது பாவமாயிருக்கின்றது. நேரங்களை ஒதுக்கி வந்திருக்கின்றோம். வியாபாரங்களில், தொழில்துறைகளை விட்டு வந்திருக்கின்றோம். குடும்ப வாழ்க்கையை விட்டுவிட்டு வந்திருக்கின்றோம். எதற்காக வேண்டி நாம் இங்கே வந்திருக்கின்றோமோ அந்த பலனை முழுமையாக அடைந்தவர்களாக ஒவ்வொரு ஜும்மாவையும் நாம் திரும்ப செல்ல வேண்டும். பல பேரிடத்தில் நாம் கேட்டால், இமாம் அவர்கள் ஜும்மாவில் என்ன செய்தார்கள், என்ன பயான் சொன்னார்கள் என்பதை கேட்டால், அழகா பேசினார், அருமையாக பேசினார், நல்ல பல கருத்துக்கள் சொன்னார் என்பதை சொல்வார்கள் தவிர என்ன சொன்னார்கள் என்பதாக யாருக்கும் சொல்ல முடியாது. அருமையாளே, சிலர் முழுமையாக கேட்டுக்கொண்டு தன்னுடைய வீட்டினுடைய பெண்களில் சொல்வார்கள், நான் இன்று ஜும்மாவுக்கு சென்றிருந்தேன், அந்த இமாம் அவர்கள் எனக்கு இந்த உபதேசம் செய்தார்கள், அருமையான உபதேசம், இது என்னுடைய வாழ்க்கைக்கு, நம்முடைய வாழ்க்கைக்கு தேவையான ஒரு உபதேசமாக இருக்கின்றது. நாம் நம்முடைய வாழ்நாளிலே இந்த விஷயத்தை கடைபிடிக்க வேண்டும்
என்பதாக யார் எடுத்து செல்கின்றார்களோ அவர்கள்தான் அந்த பயணத்திற்கு சென்ற ஸ்கூல் பிள்ளைகளை போன்று முழுமையாக அனுபவித்தார்களே. எந்த நோக்கத்திற்காக அழைத்து செல்லப்பட்டதோ அந்த நோக்கத்தை யார் முழுமையாக அனுபவித்தார்களோ அதை போன்று நாம் இருப்போம். ஜும்மாவிற்கு வந்துவிட்டு இமாம் செய்யக்கூடிய அந்த ஹதீஸ்களை, குர்ஆனுடைய ஆயத்துகளை, உபதேசங்களை செவிவிட்டு நம்முடைய உள்ளத்தில் பதிய வைத்து அதன் மூலமாக நாம் நம்முடைய வாழ்க்கையை மாற்றிக்கொள்ள வேண்டும். காலம் முழுக்க நாம் லேட்டாக வரக்கூடாது. வருகாலங்களில் நாம் ஜும்மாவிற்காண்டி வேகமாக உள்ளே வர வேண்டும். அதே போன்று ஜும்மாவில் வரக்கூடிய அந்த தருணத்திலே முன்னால் வரக்கூடிய நபர்கள் விரைவாக வேகமாக முன்னால் வந்து அமர வேண்டும். வரக்கூடிய நபர்கள் எல்லாம் பின்னால் அமர்ந்து கொண்டால் பின்னால் வரக்கூடிய நபர்கள் நம்முடைய புஜங்களை நம்மை தாண்டி கொண்டு அவருடைய கால்கள் நம்ம மீது படக்கூடிய அந்த சூழ்நிலையில் உள்ளே வருவார்கள். பள்ளிவாசல்களில் ஒருவருடைய புஜத்தை தாண்டி வருவது பாவத்திற்குரிய ஒரு விஷயம். அந்த பாவத்திற்கு நாம் வழிவகுப்பது நாமும் பாவியாக ஆகின்றோம். ஒருவர் நம்முடைய புஜத்தை தாண்டி